வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கும் நம்ம சேனலில் ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான ரஸ்லிங் நியூஸ் அப்டேட் இருக்குது. இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி முதல்ல சேனலுக்கு வந்து நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சாமி கிளிப்னு விட்டுக்கோங்க. அப்போ தினமும் போகிற ரஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கலாம். நட்புக்காக லைக் பண்ணிக்கோங்க. இந்த வாரம் மண்டே நைட்டால் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான நிகழ்வு நடந்தது. ரிமைண்ட் பண்ணுறேன். டாமினிக் மிஸ்டருடைய மேட்ச்சில் இடையிலே லியா மோர்கன் வழக்கம் போல் வந்தாங்க. இதை பார்த்துக்கிட்டு ரியாரஃபில் செம்ம கோபம் வந்தாங்க. ஆனால் இதை பார்த்து ஜே ஊசோ செம்ம சந்தோஷப்பட்டாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்ச்சில் ஜே ஊசோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்ளீனாக வின் பண்ணிட்டாரு. இதை வின் பண்ணது மட்டும் இல்லாமல் இது டாமினிக் மிஸ்டருக்கு கண்டிப்பாக அப்பா வந்துருக்கும். பட் ஆனால் டாமினிக் இதை பார்க்கல. ஜே ஊசோ அதை நல்லா நோட் பண்ணிட்டாரு. நம்மளும் நோட் பண்ணோம். பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா மாமி ரியாரஃபில் வந்து டாமினிக்கை சரி போனா போட்டு பொழைச்சி போடா, என்ன தப்பு பண்ணாலும் என் பிள்ளை தானே சொல்லிட்டு ஏற்றுக்கிட்டாரு. இப்போ என்ன தெரியுமா பிரச்சனை? பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஜே ஊசோ வந்து வார்ன் பண்ணியிருக்கிறாரு. அதுவும் ரியா ரெப்ளையை வார்ன் பண்ணியிருக்காருன்னா வாண்டட் பண்ணல, நீ வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. ரியா ரெப்ளே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு டாமினிக் மிஸ்டீரியோ கூடயும் ஜட்ஜ்மெண்ட் டே கூடயும் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட இடத்த விட்டுட்டு ஏன் கூட வந்துடு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது அந்த குப்பை பிடிச்ச அந்த ஜட்ஜ்மெண்ட் டேயும் துரோகம் பண்ணுறவங்களையும் விட்டுட்டு என்னுடைய வேர்ஃபுல் ஹவுஸில் வந்து ஜாயின் பண்ணிட்டு என் கூட சேர்ந்து ஈட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜே ஊசோ பார்த்தீங்கன்னா ரியா ரெப்ளையை கூப்பிட்டுருக்காரு. ஏலா ஜெயி, உனக்கு ரியா கேட்குதா? ரியா, இது இந்த ஒரு படத்தில் ஒரு டைலாக் உண்டு இல்லை, அவள் சைஸ் என்ன உன் வயசு என்ன, அந்த டைலாக் தான். வயசெல்லாம் ஒன்று தான், பட் இருந்தாலும் ரெண்டும் வெவ்வேறு துருவங்கள். ஜே ஊசோ பிளட் லைனில் இருக்கும்போது எப்படி இருந்தால் இப்போ சிங்கிள் புஷ்ஷுக்கு வந்ததுக்கப்புறம் எவ்வளோ ப்ளே பாய் ரகலைகள் பண்ணுகிறார் பார்த்தீங்களா? உண்மையிலேயே எனக்கு இது நம்ம ஜே ஊசோவா அப்படின்னு கேட்குற அளவுக்கு பல மாற்றங்கள் பண்ணியிருக்கிறாரு. ஜே ஊசோ எனக்கு போக பார்த்தா ரியா ரெப்ளையை கரெக்ட் பண்ணதுக்காக ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணுவார் போல இருக்குது. நல்ல வேலை அவருடைய உண்மையான ஹஸ்பண்டான பட்டி மர்ஃபி பார்த்தீங்கன்னா இப்போ டபிள்யூபிள்யூ இல்லை, இருந்திருந்தால் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு ரொம்ப டென்ஷனாக இருப்பார். அப்புறம் காய்ஸ் இதை கண்டிப்பாக சொல்லி ஆகணும். வீக்லி பார்த்தீங்கன்னா எந்த எபிசோடைய இது அதிகமாக வியூஸ் வருது பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூ சேனலில் ரியா ரெப்ளே, டாமினிக் மிஸ்டீரியோ, லியா மோர்கன் இவங்க செகமெண்ட் தாங்க. இந்த செகமெண்ட்டை விட அதிக வியூஸ் வருது. நாம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸோட ரிட்டர்ன் எப்போ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் பல பேர் கேட்டுட்டு இருக்கிறாங்க. நான் கூட இதை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டுட்டேன். இப்போதைக்கு நமக்கு கிடைச்ச செய்தின்னு சொல்லிட்டு நானே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு 10 தடவை சொல்லியிருப்பேன். அதாவது சம்மர் ஸ்லாமுக்கு ரோமன் ரெயின்ஸ் ரிட்டர்ன் ஆக வாய்ப்பு இருக்குன்னு. அதில் சில பேர் கேட்குற எனக்கு கேள்வி பார்த்தீங்கன்னா 100% வந்து ரோமன் ரெயின்ஸ் வந்து சம்மர் ஸ்லாமுக்கு ரிட்டர்ன் ஆவாரா? கண்டிப்பாக இதை நம்மளால் யாருமே கணிக்க முடியாது. ஏன்னா டபிள்யூபிள்யூவோட திட்டங்கள் 100% வெளியே வராது. இப்போ நடக்கிறத பார்த்து இப்போ சோலோ சிக்காவுக்கும் கோடி ரோட்ஸுக்கும் ஒரு மேட்ச் வந்து ஒரு மேட்சா? ஏன்னா இந்த மேட்சை வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பலமுறை பார்த்துட்டோம், ராஸ் மேட்டோட்லேயே பார்த்துட்டோம். இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் வந்து மணி இந்த பேங்கில் நடத்தி அதில் சிங்கிள்ஸ் மேட்ச் நடத்தாமல் 6 மேட்ச் நடத்தி அதில் பின்ஃபால் வின் பண்ணியிருக்காரு. சிம்பிளாக சொல்லணும்னா ஜே ஊசோக்கு ரோமன் ரெயின்ஸுக்கு போன ஒரு மேட்ச் நடந்ததில்ல ஸ்டோர்லேன்னு, அதே தான் இப்போ ரீப்ளேஸ் பண்ணியிருக்கானுங்க. ஸோ அதில் வந்து கோடி ரோட்ஸை பின்ஃபால் பண்ணதுனால சோலோ சிக்காவுக்கு டைட்டிலுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்குது. பட் ஆனால் இதை ரசிகர்கள் சம்மர்ஸ்லாம் மெயின் ஒன்றில் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்களா? துப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒருத்தெல்லாம் கிடையாது. ஏங்க இப்போ ராஸ் மேட்டோவில் பார்த்தீங்கன்னா 10,000-15,000 பேர் ஆடியன்ஸ் இருக்கானுங்களா? 50,000-60,000 ஆடியன்ஸ் வந்து இந்த மேட்சை பார்க்கறதுக்காக குட்டி நிற்பானுங்களா? கண்டிப்பாக மாட்டானுங்க. மெயின் ஒன்றுனா கண்டிப்பாக ஒரு ட்விஸ்ட் இருக்கணும். அப்படிப்பட்ட ட்விஸ்ட்டை தான் பார்த்தீங்கன்னா டபிள்யூ கொடுக்க போகிறாங்க. ஆக்சுவலி இந்த சோலோ சிக்கா வர்சஸ் கோடி ரோட்ஸ் மேட்சை நம்ம நடக்கிற மாதிரி ஒரு சாதா மேட்சாக இல்லாமல் ஸ்ட்ரீட் ஃபைட் மேட்சாவோ அல்லது நோ டிஸ்குவாலிஃபை மேட்சாவோ இந்த மாதிரி நடத்திட்டு இந்த மேட்சோட ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸோட ரிட்டர்ன் இருக்கும். ரோமன் ரெயின்ஸ் மீண்டும் பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூக்கு வரதை ஒரு ஹிண்டாக கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. குறிப்பாக உங்களுக்கு சொல்லணும்னா 2021-2020 அப்பா ரோமன் ரெயின்ஸ் ஃபீல்ட் அட்டாக் பண்ணதுக்கு வந்தால கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுற பிரபுகளே அந்த வருஷத்தை கிளியராக கமெண்ட் பண்ணி விடுங்க. எனக்கு 2020 தான் ஞாபகம் இருக்குது. ஸோ அந்த நேரத்தில் ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாமில் ரிட்டர்ன் ஆகி அவருடைய அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப்பாக அப்போ யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பை எடுத்து ஒரு ஹீல்டன் பார்த்தீங்கன்னா தொடங்கியிருப்பார். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் பேப்பர்லேயே வின் பண்ணியிருப்பார். அந்த மாதிரி ஒரு ஜனவரியாக மறுபடியும் கோடி ரோட்ஸ்லேருந்து யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பை தூக்கி காட்டி மீண்டும் நான் டபிள்யூபிள்யூ அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன் அப்படிங்கிற மாதிரி காட்டுவாரா?
அல்லது ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா சோலோ சிக்காவை கூட ஒரு சிங்கிள் ஃபீட் போவாரா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய டவுட்டாக இருக்குது. ஸோ எது நடக்கும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பால் ஹேமனை சோலோ சிக்காவாக கை வச்சிருக்காரு. கண்டிப்பாக பால் ஹேமனுக்கு ரோமன் ரெயின்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி ரோமனுக்கும் பால் ஹேமனை பிடிக்கும். கண்டிப்பாக பால் ஹேமன் அட்டாக் பண்ண ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா சோலோ சிக்காவை அட்டாக் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிஎம் பங்குக்கும் ட்ரூ மேக்கின்டருக்கும் இருக்க கதையை பற்றி நான் சொல்லி தெரிய வேண்டாம். எம்மா எவ்வளோ பெரிய பிரச்சனை. இப்போ இதில் செத் ரோலன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ கம்மிங் ராலமா அண்ட் ஆட் ஆகிருக்காரு. ஆல்ரெடி மணி இந்த பேங்க் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு விஷயத்தை டபிள்யூபி ஆட் பண்ணியிருப்பாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கின்டருக்கும் செத் ரோலன்ஸ் மற்றும் டேமியன் பீஸ் இந்த மேட்சோட இடையில குறுக்கால வந்ததுன்னு கேட்டிங்கன்னா சிஎம் பங்க். அதனால் சிஎம் பங்குக்கும் இப்போ நம்ம செத் ரோலன்ஸுக்கும் பர்சனலி ஒரு பகையாட்டு முந்தைய ஒரு பகை இருக்குது. இப்போ அது டெவலப் ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி நம்ம சிஎம் பங்குக்கும் ட்ரூ மேக்கின்டருக்கும் ஆகாது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி செத் ரோலன்ஸுக்கும் ட்ரூ மேக்கின்டருக்கும் ஆகாது. இப்படி 3 பேருக்கும் பார்த்தீங்கன்னா 3ஆம் பொருத்தம் 8ஆம் பொருத்தமாக இருக்கிறதுனால இவங்க 3 பேருக்குள்ள ட்ரிபிள் த்ரெட் மேட்சாக பார்த்தீங்கன்னா சம்மர்ஸ்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. நீங்கள் கேட்குறது புரியுது. ஏப்பா இவ்வளோ பண்ணால் சிஎம் பங்கு ட்ரூ மேக்கின்டருக்கும் சிஎம் பங்கும் சிங்கிள்ஸ் மேட்சில் நடக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்கமிங்கில் அதுக்காக நிறைய பேப்பர்ஸ் இருக்குது. டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா அப்கமிங்ஸில் பேட் பிளட் பேப்பர் இருக்குது, பேஸ் இந்த பெர்லின் பேப்பர் இருக்குது. அதிலலாம் கூட பார்த்தீங்கன்னா சிங்கிள்ஸ் மேட்சை கொடுக்கலாம். இவங்க 2 பேருக்குள்ள மாற்றி மாற்றி நிறைய மேட்சஸ் விளையாட வைக்கலாம். ஏன்னா ரசல்மனியா வரைக்கும் இவங்களுக்குள்ள ஃபீட் போக தான் செய்ய போகுது. அப்போது டபிள்யூபி பார்த்தீங்கன்னா இப்போ சம்மர்ஸ்லாமில் செத் ரோலன்ஸுக்கு மேட்ச் இல்லை. இப்போ சிஎம் பங்குக்கும் ட்ரூ மேக்கின்டருக்கும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடத்துகிறாங்கன்னா செத் ரோலன்ஸுக்கு ஃபியூடே இல்லை. அப்போது ஏதாவது ஒரு ஃபியூடில் ஃபில்லப் பண்ணி விடணும்ல. அதனால் ஆல்ரெடி உங்களுக்குள்ள பகை இருக்குது. செத் ரோலன்ஸை இந்த மேட்ச்சில் ஆட் பண்ணி ட்ரிபிள் த்ரெட்டாக நடத்தலாம் அப்படிங்கிற பிளான் இருக்காகவும் சொல்லப்படுது. என்னை பொறுத்த வரைக்கும் ட்ரிபிள் த்ரெட்டாக நடக்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா சிஎம் பங்குக்கு ஒரு இன்ஜுரி இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. சிங்கிள்ஸ் மேட்ச்சில் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ட்ரிபிள் த்ரெட்டாக சண்டை போட்டார்னா லைட்டாக ஏதாவது இன்ஜுரி ஆனாவளோ காயம்பட்டாலோ ஓரமாக ஒதுக்கி கிடக்கிற மாதிரி படுத்துக்கலாம். அதை வச்சு சொல்கிறேன். சிஎம் பங்கு ஒரு நல்ல ரெஸ்லர் தான், அதுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. ஆனால் அவர் இன்ஜுரியில் இருக்கிறாரு. இன்ஜுரியிலேருந்து இப்போ கண்டிப்பாக சம்மர்ஸ்லாமில் மேட்ச் விளையாடி தான் ஆகணும்னா இந்த மாதிரி ட்ரிபிள் த்ரெட்டாக வைக்கிறது தப்பு இல்லை. சமி ஜெயின், கோடி ரோட்ஸு மச்சுமையா இருப்பா பெய்லி இந்த 3 பேரும் ரசல்மனியாவில் பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணாங்க. ஸோ இவங்க 3 பேர் தான் ரசல்மனியாவில் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணி இது நாள் வரைக்கும் சாம்பியன்ஸாக இருக்கவங்க. எஸ் நிறைய சாம்பியன்ஸாக வந்திருக்கிறாங்க. உமன்ஸ் வேர்ல்ட் சாம்பியன் வந்துருக்குது, டாக் டீம் சாம்பியன்ஷிப் வந்துருக்குது. இந்த மாதிரி நிறைய பேர் வந்திருந்தாலும் நிறைய பேர் வந்து அவங்களோட டாக் டீம் டைட்டில் தோத்துட்டாங்க, உமன்ஸ் டைட்டில் தோத்தாங்க, கை மாறிச்சு. பட் இவங்க 3 பேரும் தான் அவங்களோட டைட்டில் பார்த்தீங்கன்னா ரிட்டைன் பண்ணிக்கிறாங்க. சக்ஸஸ்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா 100 நாட்களாக கலந்துருக்குறாங்க. யாரெல்லாம் நம்ம கோடி ரோட்ஸு, பெய்லி அக்கா, கடைசியாக நம்ம சாமி ஜெயின். இவங்க 3 பேரும் டிஃபெண்டிங் முறையிலையும் டைட்டில் ரேஜின் முறையிலையும் ஒரு நல்ல சாம்பியனாக இருந்திருக்கிறாங்க. இதில் அதிக முறை டைட்டில் டிஃபெண்ட் பண்ணுற பெருமை பார்த்தீங்கன்னா நம்ம சாமி ஜெயினுக்கு கிடச்சிருக்குது. லைவ் ஈவென்ட் மெயின் ஷோன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 18 தடவை அவரோட சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ணியிருக்காராம். உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம் தான்ப்பா. சாமி ஜெயின் நீங்கள் ஒரு நல்ல டிஃபெண்டிங் சாம்பியன் அப்படிங்கிறத நிரூபிச்சிட்டிங்க. நம்மளுடைய அதர் சேனல் ஆர்ஜி கப்புள்ஸ் மற்றும் ரெஸ்லிங் கிங் 2.0 2 சேனல் இருக்குது. அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் லைக் பண்ணாமல் இருக்கிற எல்லா நண்பர்களும் மறக்காமல் அந்த சேனலையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதுலேயும் இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்லாம் வந்துட்டுருக்கு.